முதல் முறையாக நடத்தப்படுகிற இந்த முகாம் செயலாளர்கள் மாநாட்டுக்கு தலைமை வைத்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் தம்பி வீர பொன்னிவளவன் அவர்களே, நம்மை எல்லாம் வரவேற்று சிறப்பித்திருக்கின்ற சகோதரி ராதிகா அவர்களே, முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தோழர்கள் பால்வண்ணன், அன்பரசு, மகேஸ்வரி, கலைமாறன், தமிழ்முகிலன், ஈழத்தமிழன் மணிமாறன், தமிழ்ச்செழியன், விடுதலை கனல், தமிழ்கொடி, திருவழகன், முருகவேல் ஆகிய தோழர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்திருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புதுச்சேரி மாநில செயலாளர் தோழர் எஸ் ராமச்சந்திரன் அவர்களே, கருத்துரை வழங்கி சிறப்பித்திருக்கின்ற மண்டல துணை செயலாளர் எழில்மாறன் அவர்களே, கட்சியினுடைய விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மலைச்சாமி அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய மண்டல செயலாளர் செல்வம் அவர்களே, மாவட்ட செயலாளர்கள் திலீபன், பெரியார், உள்ளிட்ட தோழர்களே, இங்கே வருகிருந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற தோழர் வள்ளுவன் அவர்களே, கல்பனா, லதா உள்ளிட்ட தோழர்களே, இங்கே பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மாநில நிர்வாகிகளே, பொருளாளர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற முகாம் செயலாளர் கொத்தாம்பாக்கம் முகாம் செயலாளர் இன்பநதி அவர்களே, மல்லரசியம் என்ற மிக ஒரு கடினமான கொள்கையை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் விதமாக நம்முடைய கட்சியினுடைய அடிப்படை முழக்கங்களில் ஒன்றான அந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பதை பற்றி நீங்களெல்லாம் குறைந்தபட்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு ஒரு வகுப்பாக இந்த உரையை ஒருங்கமைத்திருந்தோம். ஃப்ரண்ட்லைன் என்ற பத்திரிகை ஒரு உலக புகழ்பெற்ற பத்திரிகையாகும். அதிலே 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர் பொறுப்பை வகித்தவர் மரியாதைக்குரிய விஜயசங்கர் அவர்கள். உலகறிந்த ஒரு இடதுசாரி சிந்தனையாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் பியூரோ உறுப்பினராக இருந்த மூத்த தலைவர்களில் ஒருவனான ராமச்சந்திரன் அவர்களுடைய புதல்வர், அவரைப் போலவே மார்க்சிய சித்தாந்தத்தில் ஆழ்ந்த புலமை கொண்டவர். அவர் நம்மிடையே வந்து இன்றைக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது மிக முக்கியமானது என்று நான் கருதுகின்றேன். அவர் பேசியவற்றிலே பலவற்றை நீங்கள் உள்வாங்குவதிலே சிரமம் இருக்கும். ஏனென்றால் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்குகிற நேரத்தில் அடிப்படை முழக்கங்களாக வைத்த அந்த 5 முழக்கங்கள், சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பெண் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, வல்லரசை எதிர்ப்பு, இந்த முழக்கங்கள் மிகவும் ஆழமான பொருள் கொண்டவை. வெறுமனே கூட்டங்களிலே, ஆர்ப்பாட்டங்களிலே நாம் உரத்து முழக்குகிற முழக்கங்கள் போன்றவை அல்ல. மிக அடிப்படையான அரசியல் கோட்பாடுகள். நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய தலைமையை ஏற்று நாம் எல்லாம் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளாய் இணைந்திருக்கிறோம் என்றால், இந்த 5 முழக்கங்களிலும் நாம் எல்லாம் தேர்ச்சி பெற்றுவிட்டோம்
இதையெல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டு விட்டோம். இந்த 5 கோட்பாடுகளையும் தத்துவங்களையும் நாமெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதிலே தெளிவு பெற்று அதன் அடிப்படையில் இருக்கின்ற ஒரு சாதிய முரண்பாடு அது ஒருவருக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். விடுதலை சிறுத்தையாய் நாம் நம்மை அடையாளப்படுத்தி கொண்டால்தான் நமக்கு பாதுகாப்பு, சாதியவாதிகளிடமிருந்து பாதுகாப்பு என்கின்ற பாதுகாப்பு உணர்வோடு இந்த கட்சியிலே இணைத்து கொண்டவர்கள், அல்லது தனது பகுதியிலே செயல்படுகிற மற்ற கட்சிகளை பார்த்து இவர்கள் மீது நம்பிக்கை இழந்து இன்றைக்கு நம்பிக்கை தருவதாக ஒரு தலைவராக இருக்கிறவர் எழுச்சி தமிழர்தான் என்று இந்த கட்சியிலே இணைந்து கொள்கிறவர்கள், இப்படி பல்வேறு காரணங்களால் இந்த கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டவர்கள் அவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். இது நம்முடைய கட்சிக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு கட்சிக்கும் முதல்ல அப்படித்தான் இருக்கும். ஆனால் இந்த கட்சியிலே இணைந்து கொண்ட பிறகு இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டு உறுதியோடு நாம் பயணிக்க முடியும். இல்லை என்றால் பல்வேறு விதமான அரசியல் குழப்பங்களுக்கு நாம் ஆளாக நேரிடும். இன்றைக்கு யாராவது ஒருவர் உங்களிடம் வந்து, ஏன் உங்கள் தலைவர் திமுக கூட்டணி, அவர்கள் சஞ்சலப்படாமல் சலனப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடுகளை பற்றி அறிந்திருப்பது அவசியம். அதன் வெளிச்சத்திலே தான் தலைவர் எழுச்சி தமிழர் நம்முடைய ஆர்ப்பாட்டங்களிலே, பொதுக்கூட்டங்களிலே, கருத்தரங்குகளிலே, முகநூல் நேரலையிலே பேசுகிற உரைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். சனாதன எதிர்ப்பு என்பதிலே ஏன் நம்முடைய தலைவர் உறுதியாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சாதி ஒழிப்பு என்கின்ற நம்முடைய கட்சி அதனால் அவர் சொல்கிறார் என்று அதை நாம் மேலோட்டமாக அர்த்தப்படுத்தி கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்ற கட்சிகளைப் போல ஒரு தேர்தல் ஆணைய அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறியிருக்கிறது. திமுக இருக்கிறது, அதிமுக இருக்கிறது, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கின்றன, அவர்களுக்கென்று சொந்தமாக சின்னங்கள் இருக்கின்றன. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இன்றைக்கு தேர்தல் ஆணைய அங்கீகாரத்தை பெற்று சொந்தமாக ஒரு சின்னத்தை பெற்ற கட்சியாக இருக்கிறது. இதை பார்க்கும்போது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளில் ஒன்று விடுதலை சிறுத்தைகள். எல்லா அரசியல் கட்சிகளைப் போலவும் தான் விடுதலை சிறுத்தைகள் என்ற எண்ணம் நமக்கே கூட தோன்றலாம். ஆனால் மற்ற கட்சிகளிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் எந்த விதத்தில் வேறுபடுகிறது? நம்முடைய தோழர்களை கேட்டால் நம்முடைய தலைவர் எந்த சமரசம் செய்யாதவர், யாரிடமும் விலை போகாதவர், தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்கிறவர் என்று பல காரணங்கள் நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்ன தனித்துவம்? மற்றவர்கள் சொல்லாத புதிதாக திரைப்பட நட்சத்திரங்கள் கட்சி துவங்குகிறார்கள். அவர்களால் விடுதலை சிறுத்தைகளுக்கு, அதனுடைய வாக்கு வங்கிக்கு அல்லது அவருடைய தொண்டர்கள் பலத்துக்கு ஏதாவது, அப்படியானால் விடுதலை சிறுத்தைகளுக்கு என்று இருக்கின்ற தனித்துவமான களம் எது என்று பார்த்தால், வேறு எந்த கட்சியும் தன்னுடைய அடிப்படை முழக்கத்தில் சாதி ஒழிப்பு என்பதை வைத்திருக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் இங்கே இருக்கிற முதலாளிகளை, நிலப்பிரபுத்துவ சக்திகளை எதிர்த்து போராடுகிறார்கள், வல்லரசியத்தை எதிர்த்து போராடுகிறார்கள். இவர்களை விட என்ன இது முக்கியமான விஷயம்? ஏன் அவர்களெல்லாம் இந்த சாதி ஒழிப்பு, பெரியாரிய சிந்தனையை, மார்க்சிய சிந்தனையை, அம்பேத்கரை சிந்தனையை உள்வாங்கி அவற்றை ஒருங்கிணைத்து இன்றைக்கு எல்லோருமே
அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் என்று படங்களை போடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த நிலையை மாற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்குவது என்று பிரிட்டிஷ்காரர்கள் முடிவெடுத்து ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே அதை கையிலித்து அதற்கு தீர்வு காண்பதற்கான ஒரு தேவையை ஏற்படுத்தியவர் அம்பேத்கர். அப்படி ஏற்படுத்துவது அந்த நேரத்தில் நாட்டிலே எத்தனை கோடி மக்கள் தீண்டப்படாதவர்கள் இருக்கிறார்கள், பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் இப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அவர்களுடைய கஷ்டங்களை மட்டுமல்ல, நாகரிகமடைந்த சமூகங்களில் எங்கும் இல்லாத ஒரு அநீதியாக எப்படி இது இருக்கிறது, இதற்கான அடித்தளத்தை இங்கே இருக்கிற இந்து மதம் அதனுடைய கருத்தியல் எப்படி வழங்குகிறது என்பதை ஆணித்தரமாக ஆதாரபூர்வமாக நடந்த ஒரு மாநாட்டில் அவர் 25வது வயதிலே சமர்ப்பித்த இந்த கட்டுரை இந்தியாவிலே சாதி அமைப்பு எப்படி பாதுகாக்கப்படுகிறது, அதிலே ஒரே சாதியிலே திருமணம் செய்து கொள்வது என்பது எப்படி ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அகமணமுறை என்பது உரையை நிகழ்த்த அவர் அழைக்கப்பட்டு அந்த உரை 1935ஆம் ஆண்டில் ஒரு மாநாட்டில் அவர் பேச அழைக்கப்படுகிறார். அந்த மாநாட்டில் அவர் பேசுவதற்கு முன்பாக அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுகிறது. ஆனாலும் அதற்காக தயாரிக்கப்பட்ட உரையை அவர் அச்சிட்டு நூலாக வெளியிடுகிறார். அதுதான் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், சாதி ஒழிப்பு என்ற தலைப்பிலே தமிழ் இந்து மதத்திலே இருக்கிறவர்கள், இந்து மதத்தை சீர்திருத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான வழிவகைகளை சொல்லுகிறார். அந்த சாதி ஒழிப்பு என்கின்ற அவருடைய அந்த செயல் திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் சாதிகள் என்று அவர் 25வது வயதிலே அவர் முன்வைத்த அந்த உரையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாதி ஒழிப்பு என்கிற செயல் திட்டத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தீண்டாதம் என்று அவர் ஒரு செயல் திட்டத்தை முன்வைக்கிறார். அதே நேரத்தில் தான் நான் இந்துவாக பிறந்து விட்டேன், ஆனால் இந்துவாக சாக மாட்டேன் என்கின்ற உறுதிமொழியை சத்திய பிரமாணத்தை போல அன்றைக்கு எடுக்கிறார். 20 ஆண்டுகள் கழித்த 1956 அவர் மறைவதற்கு முன்பாக அந்த உறுதிமொழியை நிறைவேற்றி பௌத்தத்தை ஏற்ற அந்த வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். இவர் நீண்ட நெடிய சிந்தனையின் ஆராய்ச்சியின் அடிப்படையில் அவர் மேற்கொண்ட ஒரு அரசியல் நடவடிக்கை. எனவே இவற்றையெல்லாம் நம்முடைய சகோதரர்கள் இங்கே இருக்கிறவர்கள், இன்றைக்கு முகாம் செயலாளர்களாக இருந்தாலும் சரி, ஒன்றிய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, மாவட்ட பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தது போல் அல்ல. இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் பட்டதாரிகளாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நன்றாக படித்தவர்கள், இருமொழி தெரிந்தவர்கள், ஆங்கிலத்திலும் தமிழிலும் நன்றாக படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். உங்களால் இதையெல்லாம் படித்துக் கொள்ள முடியும். தலைவர் எழுச்சி தமிழர் ஒவ்வொரு இடத்திலும் திருமா பயிலகம் என்ற ஒன்றை நிறுவ வேண்டும் என்று சொல்லுவது ஏதோ போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்து வருவதற்காகவோ அல்லது இரவு நேர டியூஷன் எடுப்பதற்காகவோ அல்ல. நீங்கள் அரசியல் கல்வியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் திருமா பயிலகம் என்கின்ற அந்த ஒரு அமைப்பு. அதனுடைய நோக்கம் வேலை வாய்ப்பை பெறுவதற்கோ கல்வி வாய்ப்பை பெறுவதற்கோ மட்டுமல்ல, அது அரசியல் கல்வியை பெறுவதற்கான அமைப்பு. அந்த அரசியல் கல்வி என்பது இன்றைக்கு நம்முடைய விஜய் சங்கர் அவர்கள் சொன்னது போல, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் அந்த அரசியல் கல்வியை புகட்டுவதற்காகவே பயன்படுத்துகிறார். 3 நாட்களுக்கு முன்னால் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் ஆற்றிய உரை, அதற்கு பிறகு
மேலிட பொறுப்பாளர்களுடைய கூட்டத்தில் அவர் ஆற்றிய உரை என்பது, அதை கேட்டவர்களாம் இன்றைக்கு தலைவர் வகுப்படுத்தது போல பேசினார். ஒவ்வொரு தடவை அவர் பேசி முடித்ததும் சொல்லுகிற ஒரு வார்த்தை. எனவே தனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் வகுப்பெடுப்பது போல இந்த அரசியல் கல்வியை புகட்டுவதற்காக அவர் பயன்படுத்துகிறார். ஆனால் நாமும் இந்த கட்சியிலே இருக்கிற பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், நாமும் நம்மளவிலே அதை சரியாக புரிந்து கொள்வதற்கு, நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு ஆழ்ந்து இந்த அரசியலை பயில வேண்டும். புரட்சி அம்பேத்கர் அவர்களுடைய படைப்புகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே கிடைக்கவில்லை. இன்றைக்கு மிகவும் மலிவான விலையிலே அந்த படைப்புகள் கிடைக்கின்றன. அவற்றை படித்து புரிந்து கொள்வது என்பது ஒரு நபர் தனியாக படித்து மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் எழுதிய காலம் என்பது வேறு. அவர் அதிலே மேற்கோள் காட்டி இருக்கிற சிந்தனையாளர்கள், அவர் எடுத்து சொல்லி இருக்கிற நிகழ்வுகள் இதெல்லாம் 50 ஆண்டுகள், 75 ஆண்டுகள், ஏன் 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே பல பேர் கூட்டாக சேர்ந்து ஒருவரோடு ஒருவர் விவாதித்து அதை புரிந்து கொள்ள முற்பட வேண்டும். அப்போதுதான் அது சரியாக நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும். இல்லைன்னா அம்பேத்கருடைய ஒரு கட்டுரையை எடுத்து படித்துவிட்டு நான் அம்பேத்கரை படித்து விட்டேன் என்று சொன்னால் அது முழுமையாக இருக்காது. எனவே சாதி ஒழிப்பு என்ற அந்த முறையில் மையமாக அவர் சொல்லுவது, இந்த சாதி முறை என்பது இந்து மதத்தால் காப்பாற்றப்படுகிறது. இந்து மதம்தான் இந்த சாதி அமைப்பை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு சமூக அமைப்பு மட்டுமல்ல, அது பொருளாதார அமைப்பாகவும் இருக்கிறது. தீண்டாத சாதியை சேர்ந்தவர்கள் நல்ல வீடுகளை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லும் போது, அவர் நல்ல நகைகளை அணிந்து கொள்ளக்கூடாது என்கின்ற தடை விதிக்கும் போது, அவர் கல்வி பெற்றுவிடக்கூடாது என்று தடை போடப்படும் போது, அது வெறும் சமூக பிரச்சனையாக மட்டுமில்லை, அது பொருளாதார பிரச்சனையாக மாறிவிடுகிறது. நம்முடைய பொருளாதார வலிமையை அது கட்டுப்படுத்துகிறது. நீங்கள் ஒரு கடை வீதியிலே போய் ஒரு கடையை திறந்து நடத்த முடியாது, ஒரு வாடகைக்கு ஒரு கடையை எடுக்க முடியாது. உங்களிடத்தில் பணம் இருக்கலாம், இங்க அகன் இருக்கிறார், ஏதோ ஒரு ஊரிலிருந்து ஒரு நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர் வருகிறார், ஒரு கிராமத்திலே போய் ஒரு கடையை பிடிக்கிறார், அங்கே அவர் வணிகத்தை துவக்குகிறார். 10 ஆண்டுகளிலே அந்த கிராமத்திலேயே அவர்தான் முக்கியமான பொருளாதார பலம் கொண்டவராக ஆகுகிறார். சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த கடைகள் இதுவரை யாருக்குமே வாடகைக்கு விடப்படவில்லை. அதை இடித்து விடலாம் என்று ஏறத்தாழ 40 ஆண்டுகளும் அதை அப்படியே பூட்டியே வைத்திருக்கிறார். இது ஒரு இடத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பல இடங்களில் அரசாங்கமே கட்டி, இஸ்லாமியர்கள் பல பேர் அந்த கட்சியில பொறுப்பிலே இருக்கிறார்கள். அப்படி